வாழ்க்கை குறித்து பல யோசனையோடு இருக்கிறீங்களா? என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, பல கேள்வியோட குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், ரொம்ப யோசிக்காதீங்க. இப்படி தான் ஒரு கழுகு கூட்டத்தில் இருந்த ஒரு கழுகெல்லாம் என்ன பண்ணாங்களாம், பிடிச்சிட்டு வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரெயின் பண்ண ஒவ்வொரு கழுகில் ஒரு கழுகை மட்டும் இதுக்கப்புறம் நீ யூஸ் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பறக்க விட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சுற்றி இருந்த கழுகுலாம் சொல்லிச்சான், இவ்வளோதான், இதுக்கப்புறம் உன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, உனக்கு இதுக்கப்புறம் எந்த காரியமும் நடக்காது, உன் வாழ்க்கை அவ்வளோதான், நீ இதுக்கப்புறம் இந்த காரியத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்த அந்த கழுகு ரொம்ப சோக நிலையோடு கூட உயர்ந்த மலையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். அங்கே போய் வேண்ட ஆரம்பிச்சுதான். அது கோவத்தில் அதோட சூழ்நிலை பார்த்து வெறுத்து அதோட இறகு, அதோட மூக்கு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இறகை ஒரு பக்கம் பிடுங்கி போட்டுருச்சு, மூக்கை உடைச்சிக்கிச்சு, நகங்கள் எல்லாம் விழுந்து ஒரு சுருங்கின நிலையில் ஆண்டவரை நோக்கி அந்த கழுகு ஏற்க ஆரம்பிச்சிட்டான். என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்ட்டு. ஆனால் கொஞ்ச நாள் போக 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 அந்த கழுகுகளுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கழுகுக்கு ரெக்கை வந்துதான், மூக்கு வந்துதான், மறுபடியும் அந்த நகங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சுதான். எப்படிப்பட்ட ஒரு பலன் தெரியுமா? பார்த்தீங்கன்னா ஒரு கொழுத்த ஆட்டை தூக்கிட்டு வந்து அந்த கூட்டத்தின் மத்தியில் போட்டுச்சான். அந்த ட்ரெயின் பண்ணுறவங்களும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம், அது கூட இருந்த கழுகுகளும் ஆச்சரியமாக பார்த்தாங்களே. இன்றைக்கி ஒரு வேளை நமக்குள்ளே பலன் இல்லாமல் இதுக்கப்புறம் காரியம் நடக்காதுன்னு ஜனங்க நம்மளை ஒரு பக்கம் ஒதுக்கி பல நிந்தனைக்குள்ளே நம்மளை அகற்றி வச்சிருக்கலாம். நம்மளை அப்படியே நுழைச்சி நம்மளை ஒவ்வொரு நாளும் நோக்கடிச்சு கொண்டு பல சொன்ன இது நடக்காதா, முடியாதா, வராதா அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நின்றுட்டுருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆண்டில் நீங்கள் வேணாம், இந்த நொடியில் கூட நீங்கள் கண்ணீரோடு நின்றுட்டுருக்கலாம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் கழுகுக்கு சமமான பலனை தர ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி அந்த கூட்டத்தில் இருந்த அந்த கழுகு பார்த்தீங்கன்னா உயர பறந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுத்த ஆட்டை வேட்டையாடி கொண்டு வந்து அந்த கூட்டத்தின் மத்தியில் போட்டு இந்த கழுகை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல விழுந்திருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல நிந்திக்கப்பட்டிருக்கோமோ, அவமானப்படுத்திருக்கிறோமோ, அதே இடத்துல என் கர்த்தர் உங்களை ராஜரீக மகிமையோடு கூட கொண்டு வந்து நிற்க வல்லவருங்க. இன்னைக்கு ஒருவேளை எல்லாத்தையும் இழந்துட்டு ஜனங்க சொல்லலாம், இதுக்கப்புறம் உனக்கு நடக்காது, முடியாது, வராதுன்னு சொல்லிட்டு பல கேள்வியோடு உங்களை அவமானமான நிலையில கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து இன்னைக்கு ஒருவேளை ஜனங்க பேசுறத வேதனையோடு கேட்டிருக்கலாம். ஒரு நாள் அவங்க வானத்தை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். எப்படி கழுகு கொண்டு வந்து அந்த இறையை போட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்க பார்த்தாங்களோ, நம்மளையும் ஒரு நாள் அந்த உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்க்குற தேவனை ஆராதிக்கிறோம். உங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க, பாதைகளை இயேசுவை தொடர்றதை விட்டுறாதீங்க. எப்பேற்பட்ட துன்பம் பிரச்சனை வரட்டும், தைரியமாக வைராக்கியத்தோட விசுவாசத்தோட நில்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த நாமத்தில் எழும்பி வாங்க. இயேசுவின் நாமத்தை உறுதியாக பற்றி பிடிச்சு வாங்க. நமக்குரிய காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். அதை சொந்த கண்களில் பார்ப்போம். அநேகர் நம்மளை பார்த்து இல்லை நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும் அவரின் கண்கள் நம்மளை